அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஹதீஸு சுனன் அபுதாவுத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அரபியில் வாசிக்கிறேன், கேட்டுக்குங்க. அதனுடைய தமிழாக்கம் சொல்கிறேன். அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் நஸஅ ரஜுலுன் லம் யாமல் கைரன் கத்து குஸ்ன ஷௌகின் அனி தரீகி இம்மா கான ஃபி ஷஜரத்தின் ஃபகதாஹு வ அல்காஹு வ இம்மா கான மௌதுஅன் ஃபமாதஹு ஃபஷகரல்லாஹு லஹு பிஹா ஃபஅத்கலஹுல் ஜன்னah. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, அவர் நன்மை செய்ததில்லை, நிறைய நன்மைகள்லாம் அப்படிலாம் செய்ததில்லை. ஒரே ஒரு நன்மை செஞ்சார். என்னன்னு சொன்னால், பாதையில் கிடக்கக்கூடிய முள் மரம் இருக்குல்ல, முள் குத்திடும்ல, அந்த முள் மரத்தை வெட்டி அகற்றினார். அது கடந்து செல்வோருடைய தலையில் முட்டுமாறு மரத்தில் தொங்கி கொண்டு இருந்தால் அதை என்ன செய்வார், அதை வெட்டி போட்டுருவார். முள் மரமோ அல்லது இடையூறு தரக்கூடிய மரமோ அது இருக்குதுன்னு சொன்னால் அதை வெட்டி போட்டுடுவார். கீழே விழுந்து கிடக்குது, பாதையில் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க, கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்வார், அதை அகற்றி விடுவார். இதை தான் அவர் செஞ்சார். அவரது இந்த நற்செயலை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்தான் அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய செய்தி என்ன, பாதையில் நம்ம நடந்து போகிறோம், அதில் பாதையில் கிடக்கக்கூடிய கல் முள் இடர் தரக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் மக்களுக்கு தொல்லை தருமோ இடர் தருமோ அந்த பொருட்களை எல்லாம் நம்ம பாதையிலேருந்து அகற்றிவிட்டால் அது நன்மைக்குரிய செயலாகும். அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாக கூட நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கலாம். நம்ம தொழுகிறோம், வணங்குகிறோம், மற்ற காரியங்கள் செய்கிறோம், அது வேற. அதை ஏற்றுக்கொள்வான்ல. அதே நேரத்தில் இந்த செயலை ஏற்றுக்கொள்வதன் மூலம் கூட நமக்கு சொர்க்கம் கிடைக்கலாம். அதனால் இது சாதாரண செயல் அல்ல, இது மிக முக்கியமான செயல் என்பதை நம்ம விளங்கிக்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? பாதையில் தரக்கூடிய பொருட்களை எல்லாம் என்ன செய்யணும், இடர் தரக்கூடிய பொருளாக இருக்குது. கல் முள் சீசா ஓடுகள் பாட்டில்லாம் கிடக்குல்ல, இது மாதிரி கிடந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுறணும், தூரமாக போட்டு விட வேண்டும். யாருக்கும் இடர் தரக்கூடிய விதத்தில் அது இருக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அதன் மூலம் சொர்க்கத்துக்கு கூட நம்ம போகலாம். இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களை சார்ந்தவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்த பாடத்தில் சந்திப்பா.